நிறைய பேர் நம்ம வந்து இந்த பசில்ஸ் அப்படின்ற கேம் விளையாடிருப்போம் இல்லையா? இந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீசஸ் இருக்கும். இதை ஒன்றா சேர்த்துனா ஒரு பிக்சர் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பசில்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த கேம் எப்படின்னா, நீங்கள் வந்து அதில் ஒரு 100 பீஸ் கொடுத்துருந்தாலோ ஒரு 50 பீஸ் கொடுத்துருந்தாலும் அந்த 50 பீஸஸும் ஒன்றா சேர்த்தும் போது அந்த புதிர் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தோட இலக்குகளுமே. அதாவது நம்ம ஆரம்பிக்கும்போது அது எப்படி இருக்க போகுது, அது எப்படி வரப்போகுது, அது மூலமாக என்ன விடை கிடைக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு பசிலாக சேர்த்தும்போது மட்டும்தான் நமக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு எனக்கு முதல் நாள்லேயே அந்த கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒன்று என்னென்னா, நமக்கு எண்ணங்கள் சரியாக இருக்குது, தேவைகள் சரியாக புரிஞ்சிருக்குது, ஆனால் என்னோடய இலக்குகள் வந்து இந்த பசில் மாதிரி புரியாமல் இருக்குது, இதில் எது மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிர்ணயித்து வச்சுருக்கிற எல்லா இலக்குகளும் இதே மாதிரி தான். ஆரம்பிக்கும் போது அது எப்படி போய் சேர போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அதுக்கு வேண்டி அந்த பசிலை விளையாடாமல் இருக்க முடியாது. அப்போது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கிளாரிட்டி இல்லை, இது எனக்கு பத்தாமல் இருக்குது, இந்த பசில் எனக்கு இந்த பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்றக்கு வேண்டி அந்த கேமை விளையாடாமல் இருக்கிறவங்க தான் நிறையா பேர். அதாவது நான் சொல்ல வர்றது, நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிற லட்சியங்களை நெருங்கி போகிறதுக்கு தயாராகாமல் இருக்கிறவங்க தான் நிறையா பேர்னு சொல்ல வரேன். அப்போது ஒரு தெளிவான முடிவு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒரு முயற்சியை செய்வேன்னு சொல்லாமல், இன்றைக்கி என்ன உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதை செய்ய முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதை மட்டுமாவது நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் வாழ்க்கையை ரொம்ப டிலே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் வெறும் பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குன்ற பிளானிங்கில் தான் போச்சே தவிர அந்த முயற்சி எடுக்காமல் இருந்ததுக்கு காரணங்கள் எங்கிட்ட நிறையா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தலை, அதனால் நான் பிஸ்னஸ்குள்ளே போகாமல் இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நேரம் பத்தலை, அதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு. ரெண்டுமே கிடைக்கும்போது இந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மிஸ் ஆகுது, இந்த எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இல்லை இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்குது, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்போது ஒவ்வொரு முயற்சிகளுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் பசில் இருக்கும் நம்மக்கிட்ட. அது சேர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் கார்ப்பரேட்டில் உட்காந்துட்ருக்குறவங்க, இந்த வேலை பிடிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான முடிவுகளையும் எடுக்காமல் வச்சுருப்பாங்க. அப்படி எடுக்க போகிற சூழ்நிலையில் அவங்ககிட்ட ஒரு காரணம் கிடச்சிரும், எனக்கு இது கிடைக்கல ஆனால் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப் தான். நான் வந்து ஒரு வேலை இந்த முயற்சிகள் நான் முன்னாடி எடுத்திருந்தா 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு ப்ராப்பராக ஒரு 9 to 6 ஜாபில் இல்லாமல் நான் வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அன்னையிலேருந்து அந்த 8 வருஷம் 7 வருஷம் எனக்கு வந்து வெறும் கம்ப்ளைண்ட்ஸும் அதுக்குண்டான ஒரு காரணம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன இருக்குதோ அதை வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சும்மா சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்ககிட்ட அறிவு இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது, இல்லை அதை நோட்ஸ் எடுத்தோ இல்லை வந்து அதை பற்றி விசாரிக்கிறதுக்கோ நம்மக்கிட்ட ஆட்களும் அதுக்கான சப்போர்ட்டிங் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாமே. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் அப்படி வேலை செய்யாது. நீங்கள் முயற்சிகள் எடுக்கவே இல்லைன்னா உங்களுக்கு அது மேலே எண்ணம் இல்லை, ஆசை இல்லைன்னு மட்டும்தான் கான்ஷியஸ் புரிஞ்சுக்குமே தவிர உங்களுக்கு பணம் இல்லைன்ற உங்களோட உள்நோக்கம் அதுக்கு புரியாது. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் இருக்க ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் என்ன, பணம் இல்லாமல் நீங்கள் என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? பிஸ்னஸ் பண்ண முடியாது, சார் ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. உண்மை என்னென்னா, நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்காமல் இருக்கும்போது என்ன காரணங்கள் வேணால் நீங்கள் காட்டிக்கலாம். எனக்கு வந்து பணம் இல்லை, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான இடம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அப்போது இந்த காரணங்களை காமிச்சிட்டு நீங்கள் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது, நீங்கள் வந்து அந்த ரிசீவிங் பார்ட்டில் இருக்கீங்க. அதாவது ஒரு விஷயத்தை இருக்கிறீங்க, அது உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. அப்போ நீங்கள் ரிசீவர் எண்டில் இருக்கீங்க, அதாவது அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. அந்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வளரவே வளராது. அப்போது இங்கே என்ன ஆகிடுது, எனக்கு வந்து பணம் வந்தால் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பணம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கான எந்த ஒரு பிளானிங் இருக்காது, எந்த ஒரு ஏற்பாடு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, பணத்தை வச்சுட்டு இன்னும் 2 மாதம் சும்மா உட்காந்துட்ருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனும் இன்னும் பண்ணலை. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நீங்கள் முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாதான் அதுக்கு உண்டான எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற என்னெல்லாம் பசில் பீசஸ் இருக்குதோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஆரம்பிங்க. ஒவ்வொன்றா நீங்கள் கட்ட ஆரம்பிங்க. அது வந்து வெறும் 10% தான் முடிஞ்சிருக்கா, 20% தான் முடிஞ்சிருக்கான்றது உங்கள் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் முயற்சிகளை ஆரம்பிக்காமையே எனக்கு இந்த காரணத்தினால இதை பண்ணாமல் இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேக்வேர்ட் திங்கிங்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அப்போது இன்றைக்கி நான் வந்து எல்லாம் சேர்ந்தாதான் நான் அந்த பசிலே ஆரம்பிப்பேன்னு சொல்லாமல், இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பீசஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான ஐடியாஸ் க்ரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு வேலைக்கு உண்டான ஒரு லேர்னிங் நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஒரு புது வேலைக்கு போகிறதுக்குண்டான லாங்குவேஜ் கற்றுக்க முடியும், அந்த வேலைக்கு உண்டான தேவைகள் நான் இங்கே ஏற்படுத்திக்க முடியும்,
அப்புறம் பேசுங்க அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு தேவையை வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்கிறதுக்கு உண்டான அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். நீங்கள் இதை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த முயற்சிகளை செய்யவே அதுக்குண்டான வழிகளும் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு இலக்கையுமே நம்மளால் எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ண முடியுமோ பண்ணிடணும். மிஸ் ஆகிற பார்ட்டை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்குன்றது தான் உண்மை. நான் அதை யோசிக்காமல் விட்டதுனால நியர்லி ஒரு 7-8 இயர்ஸ் என் லைஃப்பில் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு நாளும் நிறைய பிளானிங்ஸ், நிறைய ஐடியாஸ், சொன்ன நம்ப மாட்டீங்க, நிறைய டைரிஸ் இருக்குது, நிறைய நோட் பேட்ஸ் நான் சிஸ்டமில் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியாஸ் நியர்லி ஒரு 80 பேஜஸ் 90 பேஜஸ் கூட நான் பண்ணியிருப்பேன். ஆனால் செயலாக்காமல் விட்டுருப்பேன். சில விஷயங்கள் ஒரு 30% செயலாக்கியிருப்பேன். அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் எங்கிட்டேருந்து போயிருக்கும். சில விஷயங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸும் பண்ணியிருக்கேன். அதை நான் கன்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன் சில காரணங்களால். அப்போ அந்த காரணங்கள் எடுத்துக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணுமா, இன்றைக்கு மேலே 2 கிலோமீட்டர் தான் ஓட முடியுமா, ஓடுங்க. மீதி இருக்க 8 கிலோமீட்டர் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஆரம்பத்தில் நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரமாக இருக்கும். உங்கள் லைஃப்பை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அதை அடையவே முடியாமல் கடைசி வரைக்கும் வெறும் பேச்சளவிலேயே போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் உங்ககிட்ட கிடச்சிருக்குதோ அதை வச்சு உங்கள் முயற்சிகள் ஆரம்பிங்க. அதை எண்ட் ரிசல்ட் என்னன்றதை யூனிவர்ஸ் பார்த்துக்கும். நன்றி. நம் பயணத்திற்கான ஏற்பாடுகளை அதிகம் கவனிப்பதால் நாம் அடையப் போகும் இலக்கின் சந்தோஷத்தை மறந்து விடுகிறோம். இலக்குகளை சிந்தியுங்கள். பயணத்தை பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ளும்.